Example 13.10 is cumulative frequency distribution as divided into two, the less than type and more than type. Now we are going to see the less than type. So example 13.10 considers a grouped frequency distribution of marks obtained out of 100 by 58 students in a certain examination as follows. The table given form the cumulative frequency distribution of less than type and more than type. Cumulative distributions of the less than type. Here the number of students who have scored the marks less than 10 is 5. The number of students who score the marks less than 20 includes the number of students who have scored the marks 0 to 10 as well as the number of students who have scored the marks of 10 to 20. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே லெஸ் தென் டைப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது 0 to 10 இருக்குது, இது 5 இருக்குது. அப்போது இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். எதோட இந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 10 to 20க்கு என்ன வருது அப்படின்னா அந்த 5 இதோட மிட் பாயிண்ட் என்னன்றது கண்டுபிடிச்சி கியூமுலேட்டிவோட 5 + 7ஐயும் ப்ளஸ் இதோட டோட்டலோட இந்த டோட்டலையும் இந்த டோட்டலோட இந்த டோட்டலையும் நம்ம போடுறது தான் என்னது கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு நம்ம பார்க்குறோம். புரியுது இல்லைங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த மார்க்ஸ் அப்டைன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லெஸ் தென் 10. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து 0 to 10ன்னா 10க்கு கம்மியாக இருக்கிறது, அப்புறம் 20க்கு கம்மியாக இருக்கிறது, அப்புறம் 30க்கு கம்மியாக இருக்கிறது. அந்த லெஸ் தென் 10, லெஸ் தென் 20, லெஸ் தென் 30, லெஸ் தென் 40, லெஸ் தென் 50, லெஸ் தென் 60, லெஸ் தென் 70, லெஸ் தென் 80, லெஸ் தென் 90, லெஸ் தென் 100. புரியுது இல்லைங்களா? ஏன்னா அவங்க லெஸ் தென் டைப்பில் கேட்குறதுனால நம்ம எல்லாத்தையுமே எப்படி எழுதியிருக்கணும்? the marks obtained less than 10, less than 20, less than 30, less than 40, less than 50, less than 60, less than 70, less than 80, less than 90, less than 100 அப்படி நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? அப்புறம் அங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா அங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 5, அந்த 5ஐ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 5 மட்டும் ஃபஸ்ட்டுக்கு 5ன்றதை எழுதிடுறோம். அடுத்த 5 + 7 எவ்வளவு? 12. அப்புறம் 12 + 4 எவ்வளவு? 16. அப்போ 16 + இந்த 2 எவ்வளவு? 18. அப்புறம் 18 + 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 18 + 3 21 இல்லைங்களா? அடுத்தது நம்ம பார்க்குறோம் 21 + 6 27. அப்போ 27 + 7 34. அப்போ 34 + 9 43. புரியுது இல்லைங்களா? அப்போ அடுத்தது 43 + 8 51. அப்புறம் 51 + 7 50 8. அப்படி நம்மளுக்கு எல்லாமே லைனாக கிடச்சிருச்சு. புரியுது இல்லைங்களா? ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெஸ் தென் 5க்கு என்ன வரும்? 5. அப்போ 5 + இந்த 7 அங்கே கொடுத்துருந்தாங்களே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கணும். 5 + 7 12, 12 + 4 16, 16 + 2 18, 18 + 3 21, 21 + 6 27, 27 + 7 34, 34 + 9 43, 43 + 8 51, 51 + 7 58 அப்படின்னு நம்ம எழுதிடுறோம். புரியுது இல்லைங்களா? இதை தான் நம்ம இங்கே அவங்க கேட்டிருக்கிறபடி லெஸ் தென் டைப்பை நம்ம கன்சிடர் பண்ணிடுறோம். ஹியர் 10, 20, 30, 100 ஆர் த அப்பர் லிமிட்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ். அப்போ அப்பர் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எந்த கொடுத்துருக்கிறதுல உள்ள அப்பர் லிமிட் கிளாஸஸ் தான். அப்பர் லிமிட்டுன்னு என்னது? இது லோவர் லிமிட்டுன்னு சொல்கிறோம், இது அப்பர் லிமிட்டுன்னு சொல்கிறோம். அந்த 10, 20, 30 உள்ளதுக்கு லெஸ் தென்னாக இருக்கிறது எதெல்லாம் இருக்கோ அதுதான் லெஸ் தென் டைப்புன்னு சொல்லி பார்த்துடுறோம். அடுத்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மோர் தென் டைப் நம்ம பார்க்குறோம். மோர் தென் டைப்பில் எப்படி கொடுக்குறோம்? we make the table for the number of students with the scores more than or equal to 0, more than or equal to 10 or equal to 20 or so on. From this in the question we observe that 58 students have the scored marks more than or equal to 0. இது எப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மார்க்ஸ் அப்டைன்ட் அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எப்படின்னா மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 9, more than and equal to 10, more than and equal to 20, more than and equal to 30, more than or equal to 40, more than or equal to 50, more than or equal to 60, more than or equal to 70,
மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். அங்கே 0 to 10 இருக்கும். ஆனால் மோர் தென் கேட்கும்போது 10க்கு இங்கே நம்ம இப்படி தான் எழுதணும். புரியுதுங்களா? மோர் தென் ஆர் ஈக்குவல் டு. சரி, இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோன்னா, இங்கே கொடுத்துருக்கிறதுல அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வரும்? 58ன்றது மோர் தென் டைப்பில் இப்படி தான் எழுதுகிறோம். மொத்தம் எவ்வளோ டோட்டல் வருதோ அதை தான் இங்கே நம்ம எழுதுகிறோம். அந்த 58 புரியுதுங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிட்டு 58 எழுதிடுறோம். இப்போ இந்த 58 நம்மளுக்கு எப்படி வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதை தான் நம்ம லாஸ்ட் டைம் இந்த லெஸ் தென் ஆர் இதில் போடும்போது 51 + 7 = 58 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே வந்தது. ஞாபகம் இருக்குங்களா? இதை பாருங்கள், இந்த டேபிளில் பார்க்கும்போது நம்ம இந்த லெஸ் தென் டைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா? 51 + 7 = எவ்வளோ வந்தது? 58. அந்த 58 தான் இங்கே கிரேட்டர் தென், அதாவது மோர் தென்னில் தூக்கி நம்ம இங்கே ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். 58லேருந்து -5 எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. புரியுது இல்லைங்களா? ஏன்னா அதுதான் நம்மளுடைய அது டிஃப்ரென்ஸ். அதாவது 58லேருந்து -5 எடுத்தோம்னா 53, 53லேருந்து -7. ஏன்னா 58லேருந்து இதை தான் நம்ம மைனஸ் பண்ணோம். புரியுது இல்லைங்களா? அந்த 58லேருந்து -5 53, அப்புறம் 53லேருந்து -7 46. இப்போ 46லேருந்து ப்ரீவியஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது இல்லைங்களா? அந்த 4 லெஸ் பண்ணோம்னா 42. அந்த 42லேருந்து நம்ம இந்த 2, புரியுது இல்லைங்களா? 42ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 14 கிடைக்கும். அப்புறம் 40லேருந்து -3, இந்த -3 இல்லைங்களா? 37. 37லேருந்து இந்த ப்ரீவியஸாக இருக்கிற 6 லெஸ் பண்ணிக்கணும். அப்போ 31லேருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த 7 லெஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 24. அப்போ இந்த 24லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? 8 லெஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 15 கிடைக்கும். அந்த 15லேருந்து நம்ம 8 என்ன செய்கிறோம்? லெஸ் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு 7 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ ஹியர் 0, 10, 20, 30, -90 ஆர் த லோவர் லிமிட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்படி கொடுத்துருக்கிற செம்ம நம்ம தான் புரிஞ்சுக்கணும். லெஸ் தென் டைப்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது என்னவா வரும்? அப்பர் லிமிட் ஆஃப் த அந்த கிளாஸஸ் எடுக்கிறோம். இங்கே பொறுத்து மோர் தென் டைப்புன்னு பார்த்தோம்னா அங்கே இருக்கிற லோவர் லிமிட்டோட வேல்யூ வச்சு தான் ரெஸ்பெக்டிவ் கிளாஸஸை பார்க்குறோம் அப்படின்றது பார்க்கணும். இந்த லோவர் லிமிட் ஃபார் இங்கே எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த லோவர் லிமிட் எடுக்கும்போது அங்கே கொடுத்துருக்கிற அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை லெஸ் பண்ணி போட்டால் மோர் தென் டைப்பு. அதை நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு என்னது? அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டைப்பு அங்கே நம்மளுக்கு அங்கே வரும். புரியுது இல்லைங்களா? இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு போட்டு பாருங்கள்.